இப்போது நாங்கள் பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம், பாஸ்மதி அரிசியில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சூடான உடனே 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா செவக்கட்டும். செவந்து வந்த உடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்தது 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இது நல்லா வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் மாறி வருது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த வெங்காயம் இப்படி வதங்கினா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. 2 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதுவும் நீட்டாக தான் போட்டிருக்கோம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நீட்டாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். 1 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அது கூட 1 கப்பு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை 2யும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும் பிரியாணி. அது நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் இப்போது நல்லா சின்னதாக கட் பண்ணி வெறும் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம், அதையும் போட்டு இதை கலரிக்கோங்க. இப்போ இந்த காரம் உப்பெல்லாம் இதில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் இந்த பன்னீர். இதெல்லாம் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றுறோம். 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் ஊற்றிருக்கிறது சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருந்தால் சரி, இல்லைன்னா பத்தலைன்னா கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு எல்லா சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக வரும் பிரியாணி வெந்த உடனே. இப்போ இந்த தண்ணி லேசாக கொதிக்குது. கொதித்த உடனே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் போடுறோம். நம்ம போட்டு அரிசி உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் அரிசி எல்லாம் உடையாமல் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நல்லாயிருக்கும் மேலே நெய் ஊற்றினா. ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு மூடிக்கோங்க. கொஞ்சம் ஆவி வரட்டும். ஆவி வந்தோடனே விசில் போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஒரு விசில் வரட்டும். வந்த உடனே கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்து பாருங்கள் பிரியாணி. ஒரு விசில் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம், அவ்வளோதான். சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு நாங்கள் தயிர் வெங்காயமும் முட்டை அவிச்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.